வணக்கம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச இந்தியாவோட ரொம்ப முக்கியமான நகரங்கள்ல ஒண்ணான சென்னையோட கதையை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இது சும்மா ஒரு ஊரோட கதை கிடையாதுங்க. அதோட அடையாளம் எப்படி உருவாச்சுங்கிற ஒரு பெரிய பயணத்தை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். நம்மள நிறைய பேர் இந்த ஊரை சென்னைன்னு சொல்றோம், மദ്രാஸ்னு சொல்றோம். ஆனா இந்த ரெண்டு பேருக்கும் பின்னால இருக்கிற உண்மையான கதை என்ன? வாங்க அதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம். இந்த கேள்விக்கு பதில் வேணும்னா நாம கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி பின்னாடி போகணும். அதாவது இன்னைக்கு நாம பார்க்குற இந்த சென்னை உருவாகிறதுக்கு பல நூறு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த இடத்துக்குன்னு ஒரு பெரிய செழிப்பான வரலாறு இருந்திருக்கு. இப்ப நம்ம சென்னைன்னு சொல்றோமே, இந்த ஏரியா ஒரு காலத்துல தொண்டை மண்டலம்னு சொல்லப்பட்டிருக்கு. இது ரொம்ப பழமையான முக்கியமான ஒரு பகுதி. இதோட தலைநகரமா இருந்தது எது தெரியுமா? நம்ம காஞ்சிபுரம் தான். இப்ப இந்த ஸ்லைட கொஞ்சம் பாருங்களேன், எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட 1000 வருஷமா இந்த பகுதி ஒருத்தர் கையில இருந்து இன்னொருத்தர் கைக்கு மாறிக்கிட்டே இருந்திருக்கு. முதல்ல முற்கால சோழர்கள், அப்புறம் சாதவாகனர்கள், அதுக்கப்புறம் பல்லவர்கள், திரும்பி சோழர்கள், கடைசியா பாண்டியர்கள்னு தென்னிந்தியாவை ஆண்ட பெரிய பெரிய சக்திகள் எல்லாமே இந்த இடத்த ஆட்சி செஞ்சிருக்காங்க. சரி, பழங்காலமெல்லாம் பார்த்தாச்சு. இப்ப வாங்க இந்த நவீன நகரத்துக்கான அஸ்திவாரம் போட்ட அந்த முக்கியமான கட்டம் எப்படி உருவாச்சுன்னு பார்க்கலாம். 1639 இந்த ஒரு வருஷம் இதுதான் இந்த நகரத்தோட வரலாற்றிலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திருப்புமுனை. இந்த நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இங்கிருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்குது. பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி கடற்கரையோரமா இருந்த மதராசப்பட்டினம்னு ஒரு சின்ன கிராமத்தை விலைக்கு வாங்குறாங்க. இந்த ஒரு சின்ன நிகழ்வு தான் பின்னாடி ஒரு பெரிய ஆலமரமா வளரப்போறதுக்கான விதையா இருந்துச்சு. ஆமாங்க, ஒரு குட்டி மீனவ கிராமம் ஒரு பெரிய மெட்ரோ சிட்டியா மாறுறதுக்கான முதல் அடி இங்க தான் எடுத்து வைக்கப்படுது. அப்போ மദ്രാஸ்ங்கிற நகரம் எப்படி உருவாச்சு? ரொம்ப சிம்பிள். 3 ஸ்டெப் தான். முதல்ல ஒரு இடத்த வாங்குறாங்க, ரெண்டாவது அங்க ஒரு கோட்டையை கட்டுறாங்க, அதுதான் புனித ஜார்ஜ் கோட்டை. மூணாவது அந்த கோட்டையை சுத்தி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பெரிய நகரமே உருவாயிடுது. அவ்வளவுதான். சரி, எல்லாம் ஓகே. ஆனா இந்த மദ്രാஸ் சென்னைன்னு 2 பேர் சொல்றோமே, இது நிஜமாவே எங்கிருந்து வந்துச்சு? இந்த 2 பேரும் வந்ததுக்கு காரணம் அங்க இருந்த 2 தனித்தனி கிராமங்கள் தான். ஒன்னு பேரு சென்னப்பட்டினம், இன்னொன்னு பேரு மദ്രാസப்பட்டினம். போக போக இந்த 2 கிராமமும் ஒன்னா சேர்ந்துருச்சு. அதனாலதான் இந்த 2 பேரும் வந்துச்சு. ஆனா இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. கிருஷ்ணகிரியில கிடைச்ச ஒரு கல்வெட்டுல கிபி 1367லயே மாதரசன் பட்டணம்னு ஒரு கடற்கரை ஊரை பத்தி சொல்லியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, பிரிட்டிஷ்காரங்க வர்றதுக்கு 300 வருஷத்துக்கு முன்னாடியே மദ്രാஸ்ங்கிற பேர் இருந்திருக்கு. அப்போ இது வெறும் அவங்க வச்ச பேர் மட்டும் இல்லை இல்லையா? இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த நகரம் அதோட வாழ்க்கையில ஒரு பெரிய போராட்டத்தை சந்திச்சது. அது என்னன்னா, இந்த ஊர் யாருக்கு சொந்தம்னு நடந்த ஒரு பயங்கரமான அரசியல் போர். மதராஸ் மனதே, அதாவது மதராஸ் எங்களுக்கே சொந்தம்னு ஒரு முழக்கம் தெருவெல்லாம் ஒலிக்க ஆரம்பிச்சது. தெலுங்கு பேசுற மக்கள் தங்களுக்குன்னு ஆந்திரான்னு ஒரு புது மாநிலம் உருவாகும்போது அதுக்கு மதராஸ் தான் தலைநகரமா இருக்கணும்னு ரொம்ப உறுதியா கேட்டாங்க. அப்போ இந்த நகரத்தோட எதிர்காலமே ஒரு பெரிய கேள்விக்குறியா நின்னுச்சு. பல யோசனைகள் வந்துச்சு. மദ്രാஸ ஆந்திராவோட தலைநகரமா ஆக்கிடலாமா, இல்ல 2 மாநிலத்துக்கும் பொதுவான தலைநகரமா வச்சுக்கலாமா, இல்ல யூனியன் பிரதேசமா மாத்திடலாமா, இல்ல தமிழ்நாட்டோட தலைநகரமாவே இருக்கட்டுமான்னு ஒரே குழப்பம். ஆனா தமிழ் தலைவர்கள், குறிப்பா அப்போ முதலமைச்சரா இருந்த ராஜாஜி இத கடுமையா எதிர்த்தாரு. சென்னை மாநகராட்சியில மதராஸ் தமிழ்நாட்டுக்கு தான் சொந்தம்னு ஒரு தீர்மானத்தையே போட்டாங்க. ராஜாஜி ஒருபடி மேல போய் மதராஸை எடுத்தா நான் பதவியை ராஜினாமா பண்ணிடுவேன்னு ஒரு இறுதி எச்சரிக்கையே கொடுத்தாரு. இந்த ஊட தக்க வச்சுக்க ஒரு பெரிய அரசியல் போராட்டமே நடந்துச்சு. இந்த பெரிய இழுபறிக்கு அப்புறம் கடைசியா மத்திய அரசு ஒரு முடிவெடுத்தது. அக்டோபர் 1, 1953ல கர்னூல தலைநகரமா வச்சு ஆந்திரா மாநிலம் உருவாக்கப்பட்டது. இதனால மദ്രാஸ் தமிழ்நாட்டுக்கே சொந்தம்னு உறுதியாச்சு. அந்த பெரிய போராட்டமும் முடிவுக்கு வந்துச்சு. சரி, இப்ப வாங்க நம்ம கதையோட கடைசி கட்டத்துக்கு போலாம். இந்த நகரத்தோட அடையாள பயணத்தை முழுசா முடிக்க போற ஒரு நிகழ்வை பத்தி பார்க்கலாம். 1996 இதுவும் ஒரு முக்கியமான வருஷம். இந்த வருஷத்துல தான் இந்த ஊரோட பேர் சம்பந்தப்பட்ட கதைக்கு ஒரு அதிகாரப்பூர்வமான முடிவு கிடைக்குது. அப்போதைய முதலமைச்சர் திரு மு. கருணாநிதி தலைமையிலான தமிழ்நாடு அரசு மദ്രാஸ்ங்கிற பேர் அதிகாரப்பூர்வமா சென்னைன்னு மாத்துனாங்க. உள்ளூர் அடையாளத்தை மீட்கணும்னு ரொம்ப நாளா இருந்த ஒரு கோரிக்கை அன்னைக்கு நிறைவேறிச்சு. சொல்லப்போனா அன்னைக்கு தான் மദ്രാஸ் முழுசா சென்னையா மாறுச்சு. பழங்கால ராஜாக்கள்ல இருந்து இப்போதைய அரசியல் வரைக்கும் இந்த ஊரோட முழு வரலாறும் அதோட பேர்ல தான் அடங்கியிருக்கு. ஒரு ஊரை நம்ம எப்படி கூப்பிடுறோங்கிறதுல அதோட ஆன்மாவே அடங்கியிருக்குன்னு சொன்னா அது மிகையாகாது இல்லையா?